ரஜினியோட அன்புக்கு நான் அடிமை படம் வெளிவந்தப்போ ராஜேந்தருக்கு வந்து ஒரு ரகம் படம் வெளிவந்தது. அதே மாதிரி 82ல் ரஜினியோட தனிக்காட்டு ராஜா படம் ரிலீஸ் ஆகும்போது ராஜேந்தர் அவர்களுக்கு வந்து ராகம் தேடும் பல்லவி படம் வருது. 83ல் வந்து துடிக்கிங்கரங்கள் படம் வந்திருக்கு. அதுக்கு அதே நாளில் வந்து தங்கைக்கு ஒரு கீதை வந்துச்சு. 84ல் வந்து ரஜினிக்கு வந்து நல்லவனுக்கு நல்லவன் படம் வந்தது. டிஆர் அவர்களுடைய வந்து உறவை காத்த கிளி படம் ரிலீஸ் ஆகுது. 86ல் வந்து மிஸ்டர் பாரத்தும் நான் அடிமையில் படம் வருது. டிஆர் அவர்களுக்கு வந்து மைதிலி என்னை காதலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தர்மத்தின் தலைவன் வெளிவரும் பொழுது இவருடைய உறவை காத்த கிளி படம் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து ரஜினி அவர்கள் படமும் டிஆர் அவர்களுடைய படமும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நேருக்கு நேரம் மோதக்கூடிய ஒரு போட்டியாகவே படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா படையப்பா வரும்போது மோனிஷா அண்ட் மோனலிசா படம் வந்தது. முன்ன பின்ன படம் இருந்தாலும் அது வந்து எடுக்கப்பட்ட விதம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த டெக்னாலஜி கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி வந்து அதில் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். அப்புறம் நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில படங்களில் ரஜினி படம் இப்போ படங்களை விட ராஜேந்தர் படம் அப்போ பெரிய அளவு ஓடிச்சு. ஆமாம், காதலி தங்கைக்கு ஒரு கீதம்லாம் வந்து ரஜினி படத்தோடு அதிகமாக ஓடுறது வந்து. அது என்ன காரணம்னா பாட்டு தான், மியூசிக் தான்.